அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரசங்கி 10வது அதிகாரம் முதல் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். செத்து போன அந்த ஈக்கள், ஒரு பாட்டில் நிறையா தைலம் இருக்கிறது, அதில் ஒரு சின்ன ஈ அதில் விழுந்து விட்டால் எல்லாத்தையும் அதை தூக்கி வெளியே கொட்டி விடுவார்கள். நல்ல அறிவிலும் ஞானத்திலும் நல்ல பேர் பெற்ற ஒருவனை எல்லாரிடத்திலும் நல்ல பேர் எடுத்திருப்பான். அவனிடத்தில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு மதீனமான ஒரு சின்ன காரியத்தை அவன் செய்து விட்டான் என்று சொன்னான், அவன் வாழ்க்கை முழுவதும் நாரி போக பண்ணும். உலகத்தான் சொல்லுவாங்கள்ல, நம்ம நல்ல பேர் எடுக்க ரொம்ப நாள் ஆகும், ஆனால் கெட்ட பேர் எடுக்க ஒரு நிமிஷம் போதும். அதனால் நம்ம வாழ்க்கையில் பல நாட்கள் நம்முடைய ஆத்மாவை அடக்கி ஆழ்ந்து நம்ம இந்த உலகத்தில் நல்லவன் என்று நம்ம பேர் எடுத்திருப்போம். ஆனால் ஒரு மதியினமாக நம்ம ஒரு சின்ன காரியத்தை, ஒரு தவறான செயல்களை, நம்ம பிடிக்காத காரியத்தை நம்ம செய்யும்போது அதுதான் நமக்கு ரொம்ப ஞானமாக அந்த உலகத்தில் நாம் செயல்பட வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும். அதனால் நம்ம ரொம்ப அந்த உலகத்தில் ஞானமாக செயல்பட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.